உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. நேற்று செவ்வாய்க்கிழமையா, அதனால் தொடச்சி விடக்கூடாதுங்க. அதனால் காலையில் தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டேன். என் பொண்ணு பெரிய பொண்ணு வீடு கோயம்புத்தூரில் இருக்குதுங்க. அங்கே ஓட்டமாக ஓடிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்ய போகிறேன். பூண்டு குழம்பு பூண்டும் வெங்காயமும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். சாமிக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி படைக்கணுங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. வீட்டிலேயே அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் வேணுனது நடக்குங்க. கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு எனக்கு. இன்றைக்கி இதாங்க செய்ய போகிறேன். கொழுக்கட்டை செய்ய போகிறேன். விநாயகர் எப்படி செஞ்சு கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியலைங்க. என் பொண்ணு அங்கே ஊருக்கு போயிடுச்சா, கோயம்புத்தூருக்கு. இனிமேல் நைட்டு தான் வருவாங்க. நான் மட்டும்தாங்க எல்லாமே செய்யணும். தீபாவளியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யாருமே கூட இருந்து எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாதுங்க. நான் மட்டும்தான் கஷ்டப்படணும். செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தாங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பூண்டு குழம்பு இப்போ தாங்க வச்சு இறக்குனேன். சூடாக இருக்குது. இனிமேல் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொடி மாசம் தாங்க செய்யணும். பாருங்க, பூண்டு நல்லா பெருசு பெருசாக போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக சாப்பிட போகிறேன்.